தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கொழும்பை உலுக்கிய தம்பதிகளின் சடலங்கள் அயல் வீட்டினர் அரங்கேற்றிய சம்பவம் காட்டி கொடுத்த தங்கத்தோடு. அதிர்ச்சி செயல், மேசன் தொழிலாளியை நாய்க்கூண்டில் அடைத்து சித்திரவதை. மட்டக்களப்பு பாலடைந்த கிணறு விவகாரம், வேலையில்லாது சொத்து கொள்வனவு, விசாரணை வலயத்துள் உறவினர்கள். QR குறியீட்டில் மோசடி, எரிபொருள் பெற்ற சந்தேக நபர் கைது. கோழி இறைச்சி முட்டை விலைகள் அதிகரிப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சடலங்கள் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பிட்டிய கபிகொடுவபத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதிகள் திடீரென காணாமல் போயிருந்தனர். இது தொடர்பாக உறவினர்கள் ஆரம்பத்தில் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் நீண்ட காலமாக எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் விசாரணை முடங்கியிருந்தது. அதிருப்தியடைந்த உறவினர்கள் இதுகுறித்து ஜனாதிபதி செயலகத்திலும் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன பெண்ணின் சகோதரி தனது சகோதரிக்கு சொந்தமான தங்கத்தோடு போன்றே ஒரு தோட்டை அண்டை வீட்டு பெண் அணிந்திருப்பதை தற்செயலாக கண்டுள்ளார். இதுகுறித்து எழுந்த பல சந்தேகத்தை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் அண்டை வீட்டை சேர்ந்த 46 வயதுடைய நபர் மற்றும் அவரது 48 வயதுடைய மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர் ஒரு கடும் போதைப்பொருள் பாவனையாளர் என்றும் அக்கம் பக்கத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுபவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் மற்றும் தகராறுகள் காரணமாகவே இந்த இரட்டை கொலை இடம்பெற்றுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தம்பதியினரை தங்களது வீட்டிற்கு பின்புறமாக அழைத்து சென்று கூர்மையான ஆயுதங்களால் கழுத்தை வெட்டியும் தலையை துண்டித்தும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலங்களை எவரும் கண்டுபிடிக்காத முடியாதபடி பின்புறமுள்ள ஒரு பள்ளத்தில் புதைத்து மறைத்தமையால் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மர்மம் நீடித்து வந்துள்ளது. அழுத்கடை நீதவான் நீதிமன்றம் இலக்கம் 4 நீதவானின் உத்தரவிற்கமைய இன்று சம்பவ இடத்திற்கு சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சிறப்பு தடயவியல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் தற்போது அந்த இடத்தில் சடலங்களை தோண்டி எடுக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 6 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூர கொலை சம்பவம் கொழும்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளத்தில் கடனாக பெற்ற பணத்தை திருப்ப செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக மேசன் தொழிலாளி ஒருவரை கடத்தி சென்று நாய்க்கூண்டில் அடைத்து வைத்திருந்த கும்பலை லுணுவில போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி லுணுவில வெண்ணப்புவ மற்றும் பண்டிருப்புவ ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டார். கற்பிட்டி நுரச்சோலை மாம்புரி பகுதியில் வசிக்கும் குறித்த மேசன் தொழிலாளி கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் தனது மனைவி மற்றும் மகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். இதன்போது இனம் தெரியாத கும்பல் ஒன்று கதவை தட்டி அவரை பலவந்தமாக வெள்ளை நிற காரில் கடத்தி சென்றுள்ளது. இதுகுறித்து அவரது மனைவி நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டினை தொடர்ந்தே விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டன. முதற்கட்ட விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் பிரதான சந்தேக நபரிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த தவறியமையே இந்த கடத்தலுக்கு காரணமாகும் என்பது தெரியவந்துள்ளது. கடனை திருப்பி செலுத்தும் வரை அவரை பண்டிருப்புவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்த
நாய்க்கூண்டுக்குள் அடைத்து வைத்து அக்கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. பல மணி நேரம் உணவு மற்றும் நீரின்றி நாய்க்கூட்டில் அடைக்கப்பட்டிருந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளி தற்போது சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகணவின் ஆலோசனையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லொணுவில பகுதியைச் சேர்ந்த 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக நொரிச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் விசாரணை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களின் உறவினர்கள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்தார். குறிப்பாக சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் எந்தவித பணிகளுக்கு செல்லாது சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய முச்சக்கர வண்டி மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அவர்கள் முயற்சித்துள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்தார். இந்த நிலையில் இவ்வாறான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது, அவர்களும் சந்தேக நபர்களுடன் தொடர்பு பட்டுள்ளனரா என்பது குறித்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முச்சக்கர வண்டி சாரதியான பிரதான சந்தேக நபர் நிதி கொடுக்கல் வாங்கல்களிலும் மோசடிகளை செய்துள்ளமையும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அதற்கமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்களும் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிட்டம்புவில் ஒரு பெண்ணின் காரில் உள்ள எரிபொருள் QR குறியீட்டை மீறி காரின் தரவுகளுக்கு அமைய ஒரு புதிய QR குறியீட்டை உருவாக்கி எரிபொருள் பெற்ற நபரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. 1919 வழியாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குற்றப்புலனாய்வுத்துறையிடம் புகார் அளித்திருந்தது. அதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழுள்ள கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் இணைய கண்காணிப்பு புலனாய்வு பிரிவு சந்தேக நபர் குறித்த விசாரணைகளை நடத்தியுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிலியந்தல பகுதியை சேர்ந்தவர் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சட்டவிரோத QR குறியீட்டிற்கு எரிபொருள் வழங்கியவர்கள் மீதும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் இந்த வழியில் QR குறியீடுகளை மீறி செயற்படுபவர்கள் மீது சிறப்பு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாவாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ உறைந்த கோழிக்கறியின் விலை 100 ரூபாயிலும் உயர்ந்துள்ளது. சிறிய முட்டை விலை 37 ரூபாவாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாவாகவும் பெரிய முட்டையின் விலை 41 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளன என்று இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சு சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கோழி பண்ணைகளில் இருந்து தோலுடன் கூடிய இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. தற்போது 1 கிலோ கோழிக்கறியின் விலை 1200 முதல் 1250 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படகுகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டிறைச்சியின் விலை 2800 ரூபாயாக உயர்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை 3500 ரூபாயை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேலும் தற்போது கோழி இறைச்சி லாபகரமானதாகவே உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார்.